கேட்டீங்கல்ல 10 பேர் வருவீங்களா 20 பேர் வருவீங்களான்னு. வந்திருக்கோண்டா, வாங்க வெளியே. உன் தலைவனை வர சொல், தலைவனை வர சொல். கோலை மாதிரி பேடியை போல நாங்கள் இங்க போற இடத்துல இருக்கும்போது அங்க முற்றுகை போடுவியா? நான் சொல்லிட்டு வா, நான் சொல்லிட்டு வா, நாங்க பாக்குறோம். நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா, அன்னைக்கு நாம் கையாளுறோம். இங்க போற இடத்துல நிக்கிறோம், எங்களோட கடையை முற்றுகையிடன்னு போய் நிக்கிறானுங்க. யாரும் இல்லாத கடையில போய் நிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நாங்க நாள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. வா, சீமான் வரட்டும். நாள் குறிக்கல, இடம் குறிக்கல, திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக கடைக்கு போய் யாரும் இல்லாத கடையில போய் முற்றுகை நடத்துறீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் துணிவு இல்லையா? வீரம்னா என்னடா? அது நாள் குறிச்சு அறிவிச்சுட்டு வாங்கடா, நாங்க நிக்கிறோங்க, பாத்துறோம் எவன் திரும்பி போறீங்கன்ட்டு. நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம்ல, எவன் வந்தீங்க? எவன்டா வந்தீங்க? எவன் வந்தீங்க? திமுகவுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம், ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம். நீ எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? பல முறை ஆதாரம் கேட்டும் ஆதாரம் தரல. பொது விவாதத்துக்கு தயார் என்று சொன்னாரு, விவாதத்துக்கு தயார் என்று சொன்னதுக்கு பின்னாடி சீமான் வரல. அப்ப பொது விவாதத்துக்கும் தயாரா இல்ல, ஆதாரம் கொடுக்கும் தயாரா இல்லைங்க பொழுது இவர் பேசுறது பொய்யின் அம்பலமா இருக்கு. பெரியாரை வேண்டும் என்று கொச்சைப்படுத்துகிறார். பெரியார் தமிழ்நாட்டிற்காக உழைத்தவர், தமிழருக்காக உழைத்தவர், தமிழருக்காக போராடியவர். அவரது கருத்துக்களை எல்லாம் திசை திருப்பி மடைமாற்றி சீமானால் இங்க அரசியல்